மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் தான் நம்ம 108 திவ்ய தேசங்களாக வணங்கப்படுறது. அதில் ஒன்றுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க நைமிசாரண்யம். ஒரு முறை ரிஷி முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று பூமியில் ஒரு மிகப்பெரிய வேள்வி ஒன்று நடத்தணும், அதுக்கு புனிதமான இடம் எது அப்படின்னு கேட்க, மகாவிஷ்ணுவோ தனது கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை சுழற்றி விடுறாங்க. அது நேராக வந்து பூமியில் விழுந்த இடம் தாங்க நம்ம நைமிசாரண்யம். இது நம்ம உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவிலேருந்து 110 கிலோமீட்டரில் ஒரு அழகான வனப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே கோயில்களோ விக்கிரகங்களோ கிடையாதுங்க. இங்கு சக்கர தீர்த்தம்னு சொல்லப்படுற தீர்த்தத்தில் நீராடுவது தான் சிறப்பு. இந்த தீர்த்தமானது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடி வலம் வந்து இறைவனை வணங்குவது மட்டும்தாங்க சிறப்பான விஷயம். இந்த நீர் தானாகவே உற்பத்தி ஆகுது பூமிக்கு அடியிலேருந்து. மீதமுள்ள தண்ணி பார்த்திங்கன்னா நிறைஞ்சி வலிஞ்சு எங்கே போகுதுங்கிறதும் தெரியாது. நெய்மிங்கிறது சக்கரம், ஹாரண்யம்னா வனம். ஓம் நமோ